ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஏசாயா 61:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. உலக பிரகாரமான மகிழ்ச்சியும் உண்டு, ஆவிக்குரிய மகிழ்ச்சியும் உண்டு. நீங்கள் பூமியிலும் பரலோகத்திலும் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலேயும் சபையிலேயும் மகிழ்ச்சியை கட்டளையிட விரும்புகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பது பெரிய கிருபையாகும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என அனைவரும் எப்போதும் மகிழ்ந்திருந்தால் அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒப்பானது ஏதுமில்லை. குடும்பமாக பிரச்சனைகளை எதிர்நோக்குங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், குடும்பமாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில கணவர்கள் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு தனியே உணவகங்களில் விருப்பம் போல் சாப்பிட்டு கொண்டு நண்பர்களோடு உல்லாசமாய் மகிழ்ந்து திரிவார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களில் அமைதி நிலவ வாய்ப்பில்லை. உலகத்திற்குரிய அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தேடாமல் கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அது நித்தியமாயிருக்கிற உண்மையான சந்தோஷமாயிருக்கும். உலக பாவ சந்தோஷங்கள் முடிவிலே வேதனையைத்தான் கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நெகேமியா 8:10. தெய்வீக சந்தோஷத்தை கிறிஸ்து வாக்கு பண்ணி, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்றார். யோவான் 15:11. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்மையான மகிழ்ச்சி எப்போது உண்டாகும் தெரியுமா? பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் ஒரு பெரிய இரட்சிப்பின் சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. கர்த்தர் என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் கர்த்தாதி கர்த்தாவின் பிள்ளை என்கிற மகிழ்ச்சி வருகிறது. வேதம் சொல்கிறது, ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மகிழ்ச்சியிலேயே இது பூரிப்பாய் மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சி. இயேசுவின் தாயாராகிய மரியாள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று சொல்லி மகிழ்ந்தார். லூக்கா 1:47. இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட அப்படி களிகூர்ந்து மகிழ்கிற அனுபவம் இருந்தது. இயேசு ஆவியிலே களிகூர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 10:21. தேவ பிள்ளைகளே, ஆவியின் களிகூறுதலில் உள்ள மகிழ்ச்சி ஈடு இணையற்றதாகும். பரிசுத்த ஆவியானவரால் வருகிற சந்தோஷம் பரலோகத்திலிருந்து வருகிற சந்தோஷமாகும். இன்றைய நினைவிற்கு 1 பேதுரு 1:8 மற்றும் 9 சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்தர் 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5 அதிகாரம்
22 42 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.